கவர்னர் ரவி அழைப்பின் பேரில் அரசு சார்பில் முதல்வர் ஸ்டாலின் தேநீர் விருந்தில் பங்கேற்றார். அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் மாலையில் கவர்னர் மாளிகையில் கவர்னர் தேநீர் விருந்து அளிப்பது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்போதைய தமிழக கவர்னர் RN ரவியும் சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் நேற்று தேநீர் விருந்து அளித்தார். இதற்காக திமுக, அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளுக்கும் முக்கிய அமைப்புகளுக்கும் கவர்னர் அழைப்பு விடுத்திருந்தார். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, கோமதேக, மாமக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தன. ஆனால் திமுக கட்சி சார்பில் புறக்கணித்தாலும் அரசு சார்பில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பார் எனவும் அறிவிக்கப்பட்டது. விருந்தில் பங்கேற்க வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அமைச்சர்களுக்கு மரியாதை நிமித்தமாக வணக்கம் வைத்தார். அப்போது அமைச்சர் ஏவா வேலு எழுந்து சென்று அண்ணாமலையின் கையை பிடித்துக் கொண்டு சிறிது நேரம் தனியாக பேசினார். அரசியலில் எதிரெதிராக இருக்கும் இரு கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்து பேசியது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சமீபத்தில் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதல்வராக முடியாது என பேசியிருந்த நிலையில் ஒட்டுமொத்த பட்டியலின சமூகத்தினர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை முதல்வராக்குவோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நடிகை குஷ்பு மீண்டும் தீவிர அரசியலுக்கு வந்துவிட்டதாக அறிவித்துள்ளார். நடிகையும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான குஷ்பு தேசிய மகளிர் குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினராக கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 27 நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக நேற்று திடீரென அறிவித்தார். அதற்கான கடிதத்தை துறை அதிகாரிக்கு அனுப்பியதாகவும் அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆம்பூரில் நடந்த தொழிலதிபர் இல்ல திருமண விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணியுடன் வேலூர் திமுக MP கதிர் ஆனந்த் தனிமையில் சந்தித்து பேசினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த தொழிலதிபர் ஃபரிதா பாபு. திமுக பிரமுகரான இவரது இல்ல திருமண விழா நேற்று முன்தினம் இரவு ஆம்பூரில் நடந்தது. இதில் திமுக MLAக்கள், வேலூர் திமுக MP கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அங்கு திருப்பத்தூர் அதிமுக மாவட்ட செயலரும் முன்னாள் அமைச்சருமான வீரமணியும் வந்திருந்தார். அவருடன் கதிர் ஆனந்த் MP கை குலுக்கி பேசினார். தொடர்ந்து இருவரும் தனிமையில் 1 மணி நேரம் சந்தித்து பேசினர். வீரமணியை திமுக பக்கம் இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என செய்திகள் வெளியாகின. இருவரும் தனிமையில் அமர்ந்து பேசுவது போல் படங்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து முன்னாள் அமைச்சர் வீரமணி கூறுகையில், ஆம்பூரில் நண்பனின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டேன். அப்போது திமுக MP கதிர் ஆனந்துடன் ஓரிரு நிமிடம் பேசினேன். அப்போது என்னுடன் எங்கள் கட்சி மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மரியாதை நிமித்தமாக பேசிவிட்டு வந்தோம். அதற்குள் செய்தியை திரித்து 1 மணி நேரம் தனிமையில் பேசினோம் என ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதில் எந்த உண்மையும் இல்லை. நாங்கள் ஜெயலலிதா வழியில் வந்தவர்கள். அதிமுகவின் வழியில் மட்டுமே என்றும் செயல்படுவோம். மற்றபடி கட்சி மாறுவேன் என்பதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம் என்றார். பள்ளி பாட புத்தகங்கள் விலை உயர்வுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசு பாடத்திட்டத்தில் படிக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்கள் விலையை 40% உயர்த்தி இருப்பது கண்டனத்துக்குரியது. இது தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களையும் பாதிக்கும். தற்போது உயர்த்தப்பட்டுள்ள பள்ளி பாட புத்தகங்கள் விலை உயர்வை உடனடியாக அரசு திரும்ப பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 1ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலான பாட புத்தகங்கள் விலையை திமுக அரசு உயர்த்தியுள்ளது. காகித விலை, அச்சிடும் கட்டணம் உயர்வு என காரணம் தெரிவித்தாலும் 48 கோடி ரூபாய் செலவழித்து கார் பந்தயம் நடத்தும் அரசுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அனைவருக்கும் கல்வியை இலவசமாக தர முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் புத்தகங்களையாவது இலவசமாக தர அரசு முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் விலையையாவது ஏற்றாமல் இருக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வங்கதேசம் முழுவதும் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வன்முறையாளர்கள் இந்துக்கள் அவர்களின் வீடுகள், சொத்துக்கள், கோயில்களை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்டனர். பலத்த சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 45க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இது இந்துக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து இந்துக்கள் டாக்காவில் ஒன்று கூடி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அண்டை நாட்டில் இந்துக்களான சிறுபான்மையின மக்கள் தாக்குதலுக்கு ஆளாகி உள்ளனர். அவர்களை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் வலியுறுத்தியுள்ளார்.
ஆகஸ்ட் மாத இறுதியில் 20 நாள் பயணமாக தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அயோத்தி ராமர் சிலை சிற்பி அருண் யோகிராஜ் அமெரிக்கா செல்லவிருந்தார். அமெரிக்காவின் கன்னட கூட்டா சங்கம் சார்பில் நடக்க உள்ள உலக கன்னட மாநாட்டில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தார். இதனால் விசாவிற்கு விண்ணப்பித்திருந்தார். விசா வழங்க அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் விண்ணப்பத்தை ஏன் நிராகரித்தது என்பதற்கான காரணத்தை அமெரிக்க தூதரகம் இதுவரை தெரிவிக்கவில்லை. உலக நாடுகளிடையே குரங்கு அம்மை பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு பிறப்பித்துள்ளது. குரங்கு அம்மை என்பது ஒரு அரிய வகை தொற்று நோய். இந்த நோயை எம்பாக்ஸ் என்றும் அழைக்கின்றனர். இது மனிதர்களுக்கு இடையே எளிதில் பரவாது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது. இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களில் 10ல் ஒருவர் இறக்க வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ட்ரம்புடன் இணைந்து நடனமாடும் வீடியோவை எலான் மஸ்க் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து எங்களை வெறுப்பவர்கள் ஏஐ என சொல்லக்கூடும் என பதிவிட்டுள்ளார். கிளாசிக் மியூசிக் ஆல்பத்தின் ஸ்டேயிங் அலைவ் என்ற பாடலுக்கு எலான் மஸ்கும் ட்ரம்பும் நடனமாடும் காட்சியை அவர் வெளியிட்டுள்ளார். சமீபத்தில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பேஷன் ஷோவில் பங்கேற்றால் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோவை எலான் மஸ்க் பகிர்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீரர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் 65 வீரர், 45 வீராங்கனைகள் என மொத்தம் 110 பேர் களமிறங்கினர். இதில் ஒரு வெள்ளி, 5 வெண்கலம் என 6 பதக்கங்களை இந்தியா வென்றிருந்தது. பதக்கம் வென்றவர்கள் நேற்று சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் ஈட்டி எறிதலில் வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ரா, பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஆகியோர் பங்கேற்கவில்லை. ஒவ்வொரு வீரரும் பிரதமர் மோடியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது துப்பாக்கி சுடுதலில் தனிநபர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவு என 2 வெண்கலம் வென்ற மனு பாகர் பிரதமர் மோடிக்கு ஏர் பிஸ்டலை பரிசாக அளித்தார். அதேபோல் வெண்கலம் வென்ற ஹாக்கி வீரர்கள் அனைவரும் கையெழுத்திட்ட ஜெர்சி மற்றும் ஹாக்கி மட்டையை பிரதமர் மோடிக்கு பரிசாக அளித்தனர். பின்னர் வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி ஒலிம்பிக் போட்டி அனுபவங்களை கேட்டறிந்தார்.